ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டிலே பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பீஸாவுக்கு மாவு நல்லா திரட்டி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், மைதா மாவு, உப்பு, பேக்கிங் சோடா, எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ நான் பீஸாவுக்கு சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டியை காய வச்சு பட்டர் போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், உப்பு சீனியும் கலந்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாஸ் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சிக்கிறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பீஸா சாஸ் எப்படி ரெடி பண்ணுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.